ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் காந்தா படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். துல்கர் சர்மா இந்த படத்தில் கதாநாயகனா நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். இந்த படமே அந்த காலகட்டத்தில் 80s நடந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்போதைக்கு நம்ம ஹீரோ ஒரு ஃபேமஸான ஒரு ஹீரோவாக இருப்பார். அதே மாதிரி சமுத்திரக்கனி அவங்க ஒரு டைரக்டராக இருப்பார். இப்போது சமுத்திரக்கனி நம்ம ஹீரோ வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்துகிட்டு இருப்பார். ஆனால் சமுத்திரக்கனிக்கும் நம்ம ஹீரோ துல்கர் சல்மானுக்கும் ஆகாது. அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்க. இதனாலேயே அவர் படத்துலேருந்து வெளியேறி அதுக்கப்புறம் ஒரு கன்வின்ஸ் ஆகி மறுபடியும் இந்த படத்தை பண்ணுவாங்க. படத்துடைய டைரக்டர் சமுத்திரக்கனி தான் சொன்னபடி தான் கிளைமேக்ஸ் வரணும்னு நினைப்பார். ஆனால் ஹீரோ அதுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுவார். இப்போ இறுதியில் இந்த படம் யார் நினச்ச மாதிரி வந்தது, படத்துடைய ஹீரோ துல்கர் சல்மான் ஜெயிச்சாரா இல்லை டைரக்டர் சமுத்திரக்கனி ஜெயிச்சாரா அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே துல்கர் சல்மான் அவங்களுடைய கேரக்டர் சிறப்பாக எழுதி எடுத்திருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் செமையாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஏன்னா இந்த படத்தில் அவர் எல்லா ஆங்கிலும் நடிச்சு காட்டணும். ஒரு கோபம், அழுகிறது, எமோஷனல், சென்டிமெண்ட்டு, வெள்ளத்தனம், அப்படி எல்லா கேரக்டரும் அந்த முக பாவனை செம்மையாக கொடுக்குறாரு. இந்த படத்தில் அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் கடைசி வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும் செம்மையான ஒரு பர்ஃபார்மராக இருக்கார். அதேமாதிரி சமுத்திரக்கனி சார் அவர் டேரக்டராக வாழ்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் படத்துடைய ஹீரோயின் அவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. அந்த கால நடிகர் மாதிரி இருக்காங்க. ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் படத்தில் செகண்ட் ஹாஃப் தான் நல்லா சுவாரஸ்யமாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரை செகண்ட் ஹாஃபில் படு ஸ்பீடாக போகுது. ட்விஸ்ட் நடிகலாம் பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு செம்மையாக இதமான சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபி சூப்பரான கலர்ஃபுல்லான சிலப்பட்ட கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மெடிசன் பார்த்தாவே டூரேஷனாக கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டில் முடிச்சிருக்கலாம். ஒரு சில இடங்களில் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸ் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் சூப்பராக சொன்னோம்னா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.